வணக்கங்கண்ணுங்களா, நான் உங்கள் நவீன். வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுல. இந்த வீடியோவில் ராமகிருஷ்ணன் அப்படின்ற எழுத்தாளர் எழுதின ஒரு சிறுகதையை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வருஷம் 1982 இருக்கும். பெருசாக மொபைல் வசதி கூட இல்லாத காலம் அது. 6 வயசு பையனான சந்துரு வழக்கம் போல் ஒரு நாள் மதியம் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான். அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த மண் ரோட்டில் ஒரு 50 பைசா நோட்டை அவன் பார்க்குறான். சுற்றி பார்த்தான், ஆனால் ஆள் யாருமே இல்லை. அந்த 50 பைசா நோட்டை அப்படியே சுருட்டி அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே அந்த மண் ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த 50 பைசா நோட்டை அவன் எடுத்து பார்க்கும்போது அந்த நோட்டில் சிவப்பு கலரில் ஒரு சாயம் இருந்திருக்கு. அதை இவன் என்ன நினச்சிட்டான், யாரோ கீழே 50 பைசா நோட்டு இருக்கிறது தெரியாமல் அது மேலே பீடாவை போட்டு துப்பிட்டாங்கன்னு நினச்சி அந்த நோட்டை எடுத்து சுருட்டி அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு மண் ரோட்லேயே நடந்து போகிறான். நடந்து போய் எப்பவும் ஊருக்கு வெளியில் ஆலமரத்துக்கு கீழே சைக்கிளில் சேமியா ஐஸ் விற்கிற அண்ணன்ட்ட அவன் போகிறான். அங்கே போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு முத்து அவனுக்கு முன்னாடியே அங்கே போய் சேமியா ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். சந்துருவுக்கு முத்தை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. இந்த முத்து பையன் இருக்கானே, எந்த ஒரு விஷயம் சாப்பிட வாங்கினாலும் அவன் ஃப்ரெண்டான சந்துருவுக்கு எதுவுமே கொடுக்காம தான் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அதனால் இன்றைக்கி சந்துரு இவனை விட அதிகமான ஐஸ்கிரீம் வாங்கி சேமியா ஐஸ் வாங்கி அவன் முன்னாடியே நான் சாப்பிட்டு அவனை வெறுப்பேற்றணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான். நேராக சைக்கிளில் சேமியா ஐஸ் விற்கிற அந்த அண்ணன்ட்ட போய் சந்துரு 2 சேமியா ஐஸு அவன் பாக்கெட்லேருந்து அந்த 50 பைசா நோட்டை கொடுத்துட்டு ஒரே சமயத்தில் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்த முத்து நேராக அவன்கிட்ட வரான். என்ன வீட்டில் திருடிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு காதில் கேட்குறான். ஏன்னா அப்போ இருந்த நிலமையில் இவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு 2 வழி தான் இருந்துச்சு. ஒன்று, வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்கணும், இல்லைன்னா வீட்டுக்கு தெரியாமல் இவங்க பணத்தை திருடி இருக்கணும். யாருக்குமே தெரியாமல் பணத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது இவங்களுக்கெல்லாம் கை வந்த கலை. முத்து கேட்டதுக்கு சந்துரு சொன்னா, இல்லை கீழே இருந்து எடுத்தேன் அப்படின்னு. முத்து உடனே, ஏம்ல பைத்தியமால நீ, அது யாராவது திருஷ்டி கழிச்சிட்டு கீழே போட்டிருப்பாங்கள்ல, அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறவங்க ரத்தங்கக்கி செத்து போவாங்கள. இதை கேட்டப்பவே சந்துருக்கு லேசாக மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் ரத்தங்கக்கி சாக போகிறோமே அப்படின்ற பயம், இது வீட்டுக்கு தெரிஞ்சால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்மளை பிடிச்சி திட்டுவாங்களே அப்படின்ற பயம் இன்னொரு பக்கம். விஷயம் தெரிஞ்ச முத்து சும்மா இருப்பானா, தலை தெறிக்க ஓடி போய் சந்துருவோட வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறான். சொன்ன உடனே திரும்பவும் ஓடி சந்துருக்கிட்ட, ஏம்ல வாழ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரன்னு பிடிச்சிட்டு இழுத்துட்டு போய் அவங்க வீட்டில் சேர்க்குறான். வீட்டில் அன்னைக்கு சந்துரு நைட்டு தூங்குற வரைக்கும் அவனுக்கு சர மாதிரியாக திட்டு விழுந்துக்கிட்டே இருந்திருக்கு. என்னதான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சந்துருவை போட்டு திட்டுனாலும் அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப முனைப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருந்தாங்க. இந்த தப்பை சரி பண்ணுறதுக்கான ஒரு பரிகாரத்தை அவங்க அன்னைக்கே கண்டுபிடிச்சாங்க. மறுநாள் சந்துருவை அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் கூட்டிகிட்டு ஊருக்கு நடுவில் இருக்கிற அம்மன் கோயிலில் போயிட்டு ஒரு 50 பைசா நோட்டை அவங்க கிட்டேருந்து எடுத்து அதை சந்துருவோட தலையை சுற்றி ஒரு பூசணிக்காயில் வச்சு அது மேலே குங்குமத்தை போட்டு அவனுக்கு திருஷ்டியை கழித்து அங்கேயே அந்த பூசணிக்காயை உடச்சிட்டு வீட்டுக்கு திரும்ப வராங்க. இங்கே ஊருக்குள்ளே சந்துரோட அப்பா அம்மா அவனுக்கு திருஷ்டி கழிச்சிட்டு இருந்த அதே டைமு முத்து ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த ஆலமரத்துக்கு கீழே எப்பவும் சைக்கிளில் சேமியா ஐஸ் விற்கிற அந்த அண்ணன்ட்டு போயிட்டு, அண்ணே நேற்று ஒருத்தன் 2 சேமியா ஐஸை 50 பைசா நோட்டை கொடுத்துட்டு வாங்கினானே, அந்த நோட்டு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த அண்ணன், இல்லைம்ல அது செலவாயிருச்சு அப்படின்னு சொல்ல, முத்து உடனே, ஐயோ அது திருஷ்டி கழிச்ச நோட்டுன்னு, அதை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ரத்தம் கக்கி செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த அண்ணனுக்கு பதட்டம் உடனே ஊருக்கு வெளியே தானே இருக்கும், பக்கத்தில் இருக்கிற கருப்பு கோயிலுக்கு போய் அவர் பாக்கெட்டில் இருந்த ஒரு 50 பைசா நோட் எடுத்து திருஷ்டியை கழிச்சுட்டு ஊரை விட்டு போனவர் தான். இன்னைக்கு வரைக்கும் ஆளையே காணும். திருஷ்டி கழிச்சா அன்னைக்கு நைட்டு சந்துரு ஓலப்பாயில் படுத்துக்கிட்டே யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி நான் திருஷ்டி கழிச்சா அந்த 50 பைசா நோட்டு நாளைக்கு வரைக்கும் அந்த அம்மன் கோயில் வாசல்லையேவா இருக்கும்? எப்படியும் யாரும் எடுத்து செலவு பண்ணாமலா இருக்க போகிறாங்க.